ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய் எப்போது கிடைக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிக்ஸாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்த விடிய அரசு, ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் விண்ணப்பித்தால் தகுதியானவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தது. இதை நம்பி விண்ணப்பித்து 6 லட்சத்திற்கு மேற்பட்டோர் 2 மாதங்களுக்கு மேலாக காத்திருக்கின்றனர். இதுவரை அவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடிய அரசு, கணக்கெடுக்கும் பணி நடப்பதால் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்து வேடிக்கை காட்டி வருகிறது. மழை ஓய்ந்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் தற்போது வரை கணக்கெடுத்து வருவதாகவே கூறி மக்களை ஏமாற்றி வரும் விடிய அரசு நிவாரணத்தை வழங்குமா வழங்காதா என பொதுமக்கள் குழப்பத்தில் உள்ளனர். அறிவிப்புகளை மட்டும் வெளியிட்டு விளம்பரத்தை தேடுவதையே வாடிக்கையாக வைத்துள்ள ஸ்டாலினை இதனாலேயே எதிர்க்கட்சி தலைவர் பொம்மை முதல்வர் என விமர்சிப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.